நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் புத்தகத்தில் 15வது அதிகாரம் 13 16 வரை உள்ள வசனங்கள் வாசி. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார்கள். அப்படியே கண்களை மூடலாம். கர்த்தாவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுங்க, வழி எடுத்துங்க. கேட்குற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சத்துரு எந்த விதத்திலும் வசனத்தை தடை செய்யாதபடி பிடிங்கப்பட்டு விடாதபடி கத்த பொறுப்படுக்கிறாங்க. கேட்டு அந்த வார்த்தையை உட்கொண்டு பலனடைய பிரயோஜனமாக கத்த கட்டளை இடுகிறார்கள். அடைய நம்முடைய வாயாய் பயன்படுத்துங்க. இயேசுக்கு சார்ந்து செபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகணும். முதல்ல நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. கொஞ்சம் பின்னால் இருக்கவங்க முன்னால் வாங்கலை, இதெல்லாம் பின்னால் முன்னால் வாங்க, எழுச்சி வாங்க. உங்கள் முகம் எனக்கு மறைக்கக்கூடாது. முன்னால் வாங்க. நம்மளாம் இயேசுவை தரித்து கொண்டவர்கள், நம்மளாம் ஆதாமை தரித்து கொண்டவர்கள் அல்ல. ஆதாமை தரித்து கொண்டவங்க பின்னால் இருங்க. ஒளிந்து புரியுதா? நான் சொல்ல புரியுதா? சிவா முன்னால் வா, உன் முகம் எனக்கு தெரியணும். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அநேக நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை ஆட்டங்கன்றோம். என்ன செய்யும்? நம்முடைய நம்பிக்கை ஆட்டங்கன்றோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நம்பி இருப்போம், சரி இவங்க செஞ்சிருவாங்க, இந்த காரியத்தை நம்ம ஜெயிச்சிடலாம், இதை இப்படி சாதிச்சிடலாம் அப்படின்னு. போக டைம் ஆக 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 அது ஆட்டங்கன்றோம். ஏன்னா அந்த காரியம் நிறைவேறாதனால நம்மளால் என்ன செய்ய முடியாது, அப்படியே சோர்ந்துருவோம். யோசிச்சு பண்ணுங்க. அப்படியே வேதனை வந்துடும், துக்கம் வந்துடும். எப்படி சாதிக்க போகிறோம்? ஆமாம். ஒரு செடி வச்சுருக்குறோம் வீட்டில். செடி எத்தனை பேர் வீட்டில் செடி வச்சுருக்கிறீங்க? பூச்செடியெலாம் வச்சுருக்கீங்களா? அந்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு உரம் போடுறோம், தண்ணி ஊற்றுறோம். அப்படி நம்ம ஊற்றிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அது என்ன பண்ணுது? கொஞ்சம் காய ஆரம்பிக்குது. அந்த இலையெல்லாம் என்ன செய்யுது? காய ஆரம்பிக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்பிக்கையோட தண்ணியெல்லாம் ஊற்றுறோம், உரம் போடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் சில டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி செஞ்சாலும் அது என்ன ஆயிரும்? பட்டு போயிடும் நம்முடைய நம்பிக்கையெல்லாம். ஆமாம். இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில நேரத்தில் குழுவில் அந்த குழு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். குழுவில் அந்த போய் பணம் வாங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன செய்வோம்? அந்த பணத்தை வாங்கி இதெல்லாம் சாதிச்சிடலாம். அதுபோல் அந்த கடனை அடைக்கிறது, அந்த பணம் திருப்பி செலுத்துறதுக்கு சில ஒரு வழி இதெல்லாம் வச்சுருப்போம். இது வரும், இது வரும், இப்படி இதை இப்படி டேலி பண்ணலாம், இதை இப்படி டேலி பண்ணலாம், இது இங்கே வாங்கி இப்படி கொடுப்பேன், இதை வாங்கி இப்படி கொடுப்பேன், அது ஈஸியாக என்ன ஆயிடுச்சிடும், அடைஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வாங்கின பணம் செலவழிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பணத்தை நம்ம என்ன செஞ்சுருக்க முடியாது? கட்ட முடியாது. யோசிச்சு பாருங்களேன். உண்மை தானே? அந்த கட்ட முடியாத அந்த சூழ்நிலையில் வரும்போது அப்படியே 1 மாதம் பார்ப்பாங்க, 2 மாதம் பார்ப்பாங்க. பரவாயில்ல கட்டிடுங்க, நீங்கள் எப்படி கட்டுற ஆள் தானே, வழக்கமாக நீங்கள் கட்டிடுவீங்க, கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி. நம்மளே நான் சொல்கிற நம்பிக்கை, நான் இத்தனை வருஷம் கட்டியிருக்கேனா இல்லையா, கட்டிடுவேன் அப்படி சொல்லி நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லோரும் நம்மளாங்கலாம் கைவிட்டுருப்பாங்க. பணம் வர வேண்டிய பாதையெல்லாம் வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிரும். அன்றைக்கி தான் பார்த்து, அப்போ தான் அந்த டயத்தை பார்த்து நமக்கு இருக்கிற வேலையும் போயிடுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இருந்த ஒரே ஹோப்பு கூட என்ன இருக்கும்? முடிஞ்சு போயிருக்கோம். இதை இப்படி பார்த்துடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படி பார்க்குறேன். இந்த முதலீடு இதில் போட்டோம்னா இதில் ஒரு லாபம் வரும், இந்த முதலீடு அதில் எடுத்து போட்டோம்னா அதில் ஒரு லாபம் வரும், அப்படிலாம் நம்ம நினச்சி எனக்கு தான் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன், செஞ்சிருவேன் அப்படி சில காரியத்தை நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு பிரேக் வரும். அந்த பிரேக் வரும் பொழுது
நம்மளால் ஒன்றுமே சமாளிக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அந்த இடத்துல அற்று போயிருக்கும். எப்படி இருக்கும்? நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். நம்ம நம்பின மனிதன் நம்ம கைவிடுகிற பொழுது, நாம் நம்பின வேலை கைவிடுகிற பொழுது, நாம் நம்பின படிப்பு நம்ம கைவிடும் பொழுது யோசிப்பாங்க, எவ்வளோ வேதனையானவர். அதுதான் அப்போ நம்ம சுயத்தின் மேலேயோ நம்முடைய திறமை மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அது அநேக நேரத்தில் ஃபெயிலியர் ஆயிரும். நம்மளை ஆட்டம் காண வச்சிரும், நம்மளை ஒன்றில் நாம் ஆக்கிறோம். இல்லை, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை. அப்போ நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துவது யாருன்னா, சகரியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, உங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பராக்கிரமத்தினாலேயோ, உன்னுடைய திறமையினாலேயோ, உன்னுடைய காரியங்களினாலேயோ, உன்னிட்ட இருக்கிற அந்த பணபலம் படை பலத்தினாலேயோ உன்னால் சாதிக்க முடியாது. மாறாக என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரால் ஆகுங்க நிச்சயமாக. உன் நம்பிக்கை வீண் போக. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சோம்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா, குழு மேலே நம்பிக்கை வச்சா, நம்முடைய அழகு மேலே நம்பிக்கை வச்சா, நம்முடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சா, அது எப்பொழுது என்ன பண்ணி நம்மளை காலை வாரி விட்டுரும். ஆனால் அது மேலே என்ன பண்ணாதீங்க, உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறவர். அவர் சத்துவமற்றவனுக்கு பலனற்றவனுக்கு பலத்தையும், சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை மாறும். அவர் மேல் நம்பிக்கை வச்சு, யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்னா மனுஷன் மேலே மாறாக கர்த்தருடைய ஆவியான கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஆமாங்க, எத்தனையோ பார்த்துட்டேங்க, எவ்வளோ நாள் நம்பி பார்த்துட்டேன், எவ்வளோ நாள் நம்பி பார்த்துட்டேன், எவ்வளோ நான் இயேசு தேடி பார்த்தேன், ஜெபிச்சு பார்த்துட்டேன். என்ன பிசாசுர தந்திரம் என்ன தெரியுமா? அந்த கடைசியாக நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள போகும்போது தான் என்ன பண்ணுவான்னா நம்மளை காலை வாரி விட்டுருவான். ஒரு குடும்பம் ஒரு பொருத்தனை பண்ணுச்சு. ஒரு வருஷம் முழுவதாக 365 நாள் 12 மாதம் நான் என்ன செய்வேன், நாங்கள் குடும்பமாக ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு நாள் நைட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நாள்? 360, ஒரு வருஷம். அப்படியே ஒரு பொருத்தனை பண்ணி அவங்க வந்துட்டாங்க. கடைசியாக ஒரு 15 நாள் இருக்கும். அந்த 15 நாளில் அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள், சில போராட்டம். அப்படி அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு பிரச்சனை. யாருக்கு? அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் அவங்க ஃபேமிலியில் சில ஒரு சலசலப்பு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆலயத்தை வந்து ஜெபிக்கிறதை விட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதை விட்டுட்டாங்க. ஆலயத்துக்கு வரதே விட்டுட்டாங்க. யோசிப்பாங்க, யாருக்கு பிரச்சனை? சபைக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஊழியக்காருக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனை? அம்மாவுக்கும் பையனுக்கு பிரச்சனை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை. அப்போ அவங்க யார் என்ன, இப்போ யாரோட பேசாமல் இருக்கணும்? அம்மா கூட பேசாமல் இருக்கணும், இல்லை கூட பிறந்தவங்கள பேசாமல் இருக்கணும். ஆனால் அவங்க உறவை மட்டும் என்ன பண்ணுறாங்க? மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்த உறவை கட் பண்ணிட்டாங்க? ஆலயத்தோட உறவை. பிசாசு தந்திரம் என்ன பண்ணால், அந்த இவ்வளோ நாள், அந்த இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. அந்த அந்த பொறுத்தனை அவங்க நிறைவேற்றிட்டா ஆண்டவங்க பல மடங்கு என்ன பண்ணிடுவார்? ஆசிரிக்க போகிறார். ஆண்டவரும் காத்திருக்கிறார், ஆயுதமாக இருக்கிறார், என் பிள்ளையை ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1 வருஷமாக வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிறது சாதாரண காரியமா? அது குடும்பமாகவே வந்து அவங்க ஜெபம். அந்த கடைசி அந்த மணித்துளிகள், கடைசி கொஞ்சம் நாட்கள் எங்கேயோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அவங்க, அதனால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதை நிறுத்திட்டான். இதுதான் பிசாசுல தந்திரங்கிறது. எங்கள் பாச அம்மா தான் பிரச்சனை, அம்மாட்ட பிரச்சனை அம்மாட்ட பேசாமல் இரு, அண்ணன்ட்ட பிரச்சனை அண்ணன்ட்ட பேசாமல் இரு, அக்காட்ட பிரச்சனை அக்காட்ட பேசாமல் இரு, தம்பிகிட்ட பிரச்சனை தம்பிகிட்ட பேசாமல் இரு. அதுக்கு ஏன் ஆலயத்துக்கு வரதை விட்ட பாருங்க. ஆலயத்துக்கும் உனக்கும் பிரச்சனைன்னா, சபைக்கும் உனக்கும் பிரச்சனைனா பரவாயில்ல. சபை எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப பிரச்சனை, எக்ஸ்ட்ரீமாக ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே தாங்கும். ஆமாம், பிசாசு தந்திரம் என்னென்னா, ஆலயத்துக்கு நீங்கள் வரதை நிறுத்திடணும், செபிக்கிறதை நீங்கள் வரதை நிறுத்தணும். அதான் அவனுக்கு ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நிரப்புன்னு ஆண்ட சொல்லிக்கிறார். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வர வர ஆலயத்துள்ள நன்மையினால், அந்த ஆலயத்துள்ள நன்மை சாதாரண நன்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சொல்லி தன் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்த அவருடைய சபைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்க அவர் வைத்திருக்கிறார், பிரியப்படுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது தான் சாத்தான் என்ன பண்ணுறான், வேறு எங்கேயாவது ஆசீர்வாதத்தை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கொண்டாட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஓய்வு நாளில் நம்ம வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது அப்படி சொல்லு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டு சொன்ன ஓய்வு நாளில் வந்து சமைக்கக்கூட கூடாதான். என்ன செய்யக்கூடாது? சமைக்கக்கூட கூடாது. இப்போ அன்றைக்கி போய் விறகு நான் போய் எடுத்துகிட்டு வந்து நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா கல் எடுத்து அடி சாகடிக்கணும். எகிப்து தேசத்தில் அவங்க விடுவித்து வந்துட்டு இருக்கும்போது மன்னாந்தது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? மன்னாவை கொடுக்குறாரு. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆளுக்கு ஒரு படி கணக்கு பண்ணி, ஒரு ஓமர் கணக்கு பண்ணி என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு எடுத்தின்னு சொன்னால், நாளைக்கு வேணும் எடுத்து வச்சுன்னா அது புழு புழுத்துரும். கொஞ்சமாக எடுத்தவனுக்கு 10 இல்லை, அதிகமாக எடுத்தவனுக்கு மிஞ்சி இருக்கு அப்படிங்க இல்லை. நம்ம வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம சாதம் மிஞ்சிட்டா தண்ணி ஊற்றி வச்சு பழைய அடுத்த சரி மறுநாள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். அப்படி வைக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ அந்த மண்ணாவை சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம் வச்சோம்னா புழு புழுத்துரும், யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே வேளையில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆண்டு சொல்கிறாரு, நாளைக்கும் வேண்டியது இன்றைக்கி சேர்த்து எடுத்து வச்சுக்க. என்னவா? நாளை ஓய்வு நாள் நீ என்னை ஆராதிக்கணும், அதுக்கு உண்டானது என்றைக்கு எடுத்து வச்சுக்கணுமா? முதல் நாளே நீ எடுத்து வச்சுக்க. அப்போ அது அன்றைக்கி என்ன செய்யாது? புழு புழுக்காது, வீணாக போகாது. அப்போ அந்த பிளஸ்ஸிங்கை முன்னாலே ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது நிச்சயமாக அவர் ப்ளஸ் பண்ணுறவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கள் அப்பா வந்து இப்போ ரொம்ப பக்திமான். எங்கள் அப்பா யார்? ரொம்ப பக்திமான். நல்ல எல்லோரையும் ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க. குடும்பத்துக்காக ரொம்ப உழைத்த கடின உழைப்பாளி. நாங்கள் மொத்தம் 5 பிள்ளைங்க. நாங்கள் எங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நல்லா வச்சுக்கணும், குடும்பம் வரவு செலவு எல்லாம் பார்க்க நல்லா பண்ணணும். அப்போ அந்த அவங்க வேலை செஞ்சால் தான், உழைச்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படியே அதனால் சொல்லுவாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களெல்லாம் சர்ச்சுக்கு அனுப்பிடுவாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு பூசைக்கு போங்கப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க மட்டும் என்ன செய்வாங்க? வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்திமான். பக்தி இல்லாதவங்கள ரொம்ப பக்திமான். அதே வேளையில் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வந்துடுவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயரு, ஈஸ்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? வந்துடுவாங்க. அப்போ சபையில் என்ன இந்த தேர்லாம் சப்பரம்லாம் இழுக்கிறது, அப்போ அதுக்கெலாம் வந்துடுவாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? நீங்களாம் போய்ட்டு வாங்க, நான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு. இது நல்லதா கெட்டதா? குடும்பத்துக்காக தானே உழைக்கிறாங்க. குடும்பத்துக்கு தான் உழைச்சாங்க. ஆனால் கடன் வாங்கினது நிறுத்தம் பண்ண முடியல. வட்டிக்கு வாங்கினது
நிறுத்தப்பட முடியல. நிறைய மிச்சம் எடுத்துடலாம் அப்படிங்கிறது முடியல. எஸ், கடின உழைப்பாளி தான், பக்திமான் தான், யாருக்கும் துரோகம் பண்ணதே கிடையாது. எங்கள் அப்பா யாருக்குமே துரோகம் பண்ணதே கிடையாது. யாராக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வீட்டுக்கு வருவாங்க, வாங்கன்னு தான் கூப்பிடுவோம், வாங்க தம்பி வாங்க போ. அதே போல் யார் வந்தால் வாங்கம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம்மா, அப்படி தான் கேட்பாங்க. யாரையும் அதண்டு பேச மாட்டாங்க, தெரிஞ்சு பேச மாட்டாங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுடைய அடுத்தவங்க மனசு நோகும்படியாக பேசவே மாட்டாங்க. அப்படியே ரொம்ப பக்திமான், நீதிமான் அப்படிலாம் தான். ஆனாலும் என்ன செய்யலை, ஓய்வு நாளுக்கு உண்டான கணத்தை கொடுக்கல. அவங்களுக்கு தெரியல. நாங்கள் போன அங்கே சர்ச்சில், ஆசி சர்ச்சில் என்ன பண்ணல, ஓய்வு நாள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அப்படி அட்டன் பண்ணலான்னா என்னென்னலாம் வேதனை வரும்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக செஞ்சுருப்போம். பாருங்கள், இப்போ நம்ம நீங்கள் இப்போ நம்ம இங்கே சொல்லியே நம்ம கேட்குறது இல்லையா, இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை. பாருங்கள், ஆமாம், கேட்குறது இல்லை. ஆண்டிருக்கு ஓய்வு நாளுக்கு நம்ம முக்கியத்துவம். அன்றைக்கி ஆண்டு சொல்ல, உன் சொந்த பேச்சை பேசாத, சொந்த காரியத்தை செய்யாத, உன் இஷ்டத்துக்கு ஓடாத, அதெல்லாம் அன்றைக்கி கல்யாணம் வைக்காத, அன்றைக்கி வீடு கிரகப்பிரவேசம் வைக்காத, அன்றைக்கி எதுவும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்காத, அன்றைக்கி யாருக்கு உண்டானாலாம், தேவனுக்கு உண்டான நாள். அன்றைக்கி தான் நம்ம நினைக்கிற பிஸ்னஸ் அன்றைக்கி தான் நல்லா நடக்கும், அன்றைக்கி தான் ஃப்ரெண்டை போய் பார்க்க முடியும், அன்றைக்கி தான் போய் கிளைண்ட்ஸை போய் பார்க்க முடியும், அன்றைக்கி தான் ஒரு வியாபாரம் நல்லா நடக்கும், அன்றைக்கி தான் நிறைய பேர் வருவாங்க, அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை தான், அன்றைக்கி வரும். ஆனால் நீங்கள் கடைசியில் கணக்கு போட்டு பார்த்தா ஜீரோவில் நிற்கும். எவ்வளோவில் இருக்கும்? ஆமாம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நிறைய பார்த்துருக்கு. அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நம்ம நினைக்கிறோம், அன்றைக்கி தான் பிள்ளை மாங்க படிக்கணும், அன்றைக்கி தான் டியூஷன் போகணும். எஸ், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் எதை போனாலும் சரி, என்ன பாஸ்டர் எப்படிலாம் சபிக்கிறீங்களா? நான் சொல்லவே இல்லைப்பா, வேதம் தான் சொல்லு. ஆண்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நீ கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக ஆண்டு அதுக்குண்டான பலனை வைத்திருக்கு. அன்றைக்கி தானே எனக்கு டியூஷனுக்கு கூப்பிட்றாங்க, அன்றைக்கி தானே ஸ்கூலுக்கு போகணும், அன்றைக்கி தானே வேலைக்கு போகணும். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நான் சர்ச்சுக்கு போகணுங்க, அன்றைக்கி என்னால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கிளாஸ் வர முடியாது, ஸ்பெஷல் கிளாஸ் வர முடியாது, அன்றைக்கி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம என்றைக்காவது மறுத்துருக்கோமா? யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை முதல்ல நான் வரேன்னு சொல்லி நிற்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்துடுறேன், ஆராதனை கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த உள்ளத்தில் செயல்படுறோம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் அறிவார் நம்ம எதுக்கு போகிறோம், என்னத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் முழுசாக ஆராதனை அட்டன் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வரணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது, உங்கள் சந்ததி எப்படி மாறுது. நிச்சயமாக ஆண்டவர் ஆசைப்பார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் தருவார், மாறும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தை கேட்குறது இல்லை. சர்ச்சுக்கு வாப்பா முழுசாக இரு அப்படின்னா, ஏன் உங்களுக்கு தெரியாது ஒன்றும்? நிறைய பேர் பார்க்குற அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாள்லாம் எவ்வளோ ஃபோன் வந்து, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ நேரம் இருக்கிறோம் நம்ம, அந்த நேரத்தை ஏன் நம்மளால் ஆண்டவர் கொடுக்க முடியல? செல்லு வந்து உடனே கிளம்பி போய் சேர்ந்துருக்கோம். அப்படியே பேசியே சில பேர் என்ன பண்ணுது, அப்படியே ரோட்டு அங்கே போய் வந்துட்டான். எங்கேப்பா ஆளை கவனம் பாஸ்டர், ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன் வந்துச்சா, அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடித்தான் பாஸ்டர். ஏன் அதுக்கப்புறம் திருப்பி அடிக்க முடியாது அந்த ஃப்ரெண்டுக்கு? அந்த ஃப்ரெண்டு அப்புறம் அப்படியே முடிச்சு போயிடுச்சு, அவனுக்கு கதையே முடிஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல. அவன் எங்கே இருக்கும், வீட்டில் தான் சும்மா முடிஞ்சதுக்கப்புறம் போய் பேசுகிறான். பேசு. ஆமாம், அன்றைக்கி தான் அப்போ எந்த ஒரு காரியமும் ஆண்டர் ஜெபம், ஆண்டரே அந்த காரியத்தை தடை செய்து வைங்க, இப்போ நான் ஆராதனை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அது தடை. சில பேர் அன்றைக்கி தான் இந்த கந்து வட்டிக்காரன் பணம் கொடுக்குறான்னு சொல்லி நிறைய பேர், அப்போ தான் கரெக்டாக 10 மணிக்கு தான் கந்து வட்டிக்காரர் வருவார். முடிஞ்சதுக்கு எங்கேம்மா பாதியிலே ஆள் போயிட்ட? பாஸ்டர் கந்து வட்டிக்காரன் அப்போ தான் வருவான், அதனால் ஒரு முக்கியமான செலவு பாஸ்டர், அதுக்காக வாங்கிறதுக்காக போயிட்டேன். கரெக்டாக 10 மணிக்கு, அதெல்லாம் முன்னாலே போயிருந்தால் தான் அவன் வந்து வாங்க முடியும். வாங்கிட்டியாம்மா அப்படின்பாங்க. இல்லை பாஸ்டர், அன்னைக்கு பார்த்து அவன் வரவே இல்லை பாஸ்டர். வரமாட்டான், பிசாசு தந்துடும். அது உன்னை இங்கேருந்து கொண்டு போகிறதான். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு.
அன்றைக்கி உன்னை ப்ளஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக அவருக்கு ஆயத்தமாக அப்படியே வச்சுட்டு இருப்பார். அன்றைக்கி தான் என்ன பண்ணுவோம், நம்ம பிசாசுன்னுவான், நீ கிளம்பு 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 வேம். அன்றைக்கி பார்த்தா வேகமாக கிளம்பி ஓடுவோம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி செஞ்சு பாருங்களேன், உண்மையிலேயே நடக்கும். யாரெல்லாம் ஓய்வு நாளுக்காக வைராக்கியம் பாராட்டுறோமோ, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆர்ச்சிலேருந்து வந்து அப்படியே நாங்கள் அப்படியே அப்போயும் போயிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிடுவோம். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ ஆராதனை மிஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய கால் ஆப்ரேஷன் ஆகி அன்றைக்கி பெட்டில் படுத்துருக்கிறேன். முதல் நாள் தான் ஆப்ரேஷன். அதான் அடுத்த நாள் என்ன செய்ய முடியாது, ஆற முடியாது. அன்றைக்கி நான் பெட்டில் அங்கே படுத்து கிடக்கிறேன். இப்போ தான் ஆண்டோட சொன்னேன், இனி என் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை நான் ஓய்வு நாள் ஆராதனை அட்டன் பண்ணாத நாள் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருக்குமானால் அன்றைக்கி நான் உயிரோடு இல்லை, நான் செத்துட்டேன் அப்படின்னா தான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம். நம்ம எத்தனை பேர் லீவ் போடுறோம்? நிறைய பேர் வாசல் வரைக்கும் அப்படியே அங்கே வெளியில் உட்காந்து அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே போகிறாள்லாம் இருக்கு. இல்லை, இது ஒரு அடைக்கல பட்டணம். ஆலயங்கிறது அடைக்கல பட்டணம். அந்த வாசல் அந்த வாசலுக்குள்ள நிலக்கால்கள் உள்ளே வந்துடணும். வந்துட்டால் பாதுகாப்பு. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்குள்ளே நம்ம வந்துக்கிடுகிற பொழுது அது என்ன தீங்கு வந்தாலும் அதை நம்மளை தொட முடியாது. ஆமாம், நீங்கள் ஆலயத்தை வந்து போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நான் இப்போ அன்றைக்கி தான் நான் வந்து நல்லா படித்தா தான் மறுநாள் போய் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் எழுதி பாருங்கள், நிச்சயமாக அதுக்குண்டான பலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். என்னவா? நம்முடைய நம்பிக்கையின் தேவன். இப்போ நம்பிக்கை யார் மேலே வைக்க? அவர் தான், அவங்க தான் நமக்கு நம்பிக்கை. இப்போ கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையின் தேவன் அவர் என்ன செய்கிறாரா? நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகல விதமான, வாசிங்க எல்லாரும் வாசிங்க, பைபிள் யார்கிட்டலாம் இருக்கு வாசிங்க, எல்லாருமே வாசிங்க. பைபிள்லாம் பக்கத்தில் பாருங்கள். எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். நம்முடைய வாழ்க்கையில் இது ரெண்டும் முக்கியம். சந்தோஷமும் சமாதானமும் முக்கியம். அப்போ ஆண்டு எல்லா விதமான, அப்போ A to Z எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து அவருக்காக நீங்கள் வைராக்கியமாக செயல்படுகிற பொழுது எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கோ அத்தனை பிளஸ்ஸிங் கூட சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் ஆனால் என்ன செய்வார்? நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ எதனால் என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் வரும்? வருமானம் வந்தால் சந்தோஷம் வரும், நல்ல மார்க் வந்தால் சந்தோஷம் வரும், நல்ல காலேஜில் இடம் கிடைச்சா சந்தோஷம் வரும். வருமா வராதா? வருமா வராதா? ஆமாம். அப்போ எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் வரும்? நம்ம அதில் அந்த சந்தோஷம், அதான் அந்த காரியத்தை முடித்தாதான், அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாதான், அது செஞ்சாதான், இது செஞ்சால் நம்ம ஓடிட்டு இருக்கோம்ல. அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்த, சமாதானத்தை எதிர்பார்த்து அடிச்ச நீ ஏன் சமூகத்தில் வந்து பாருப்பா, நீ எதிர்பார்க்க அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் இந்த உலகத்தால் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே என்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்குள்ளே வைக்கிறேன் ஆண்டச்சுட்டேன். அப்போ கர்த்தருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வந்துட்டா உண்மையிலேயே அந்த சந்தோஷம் ஒரு நாள் பிடுங்க முடியாது, தட்டி பறிக்க முடியாது. உண்மையிலேயே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது உன் பலன். நமக்கு பலன் என்ன? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு பலன். அல்லேலூயா. அந்த பலனை நம்ம அடையும். அப்போ தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். அப்போ விசுவாசத்தினால், விசுவாசங்கிறது ரெண்டு விதமான காரியம். ஆவியின் கனியிலும் விசுவாசம் வருது, வரங்களிலும் விசுவாசம் வருது. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாத ஜெபம் பின்னாளியை சுகமாக்காது. அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம வந்து 1000 இங்கே வரலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்க, ஆண்டவர் நம்பிக்கை, அவர் விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமாம், இந்த விசுவாசத்தினால பலன் அடைய முடியும்.
விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு சொன்னால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். ஜெபிச்சுட்டேன் நடந்தாலும் நடக்கும், இல்லைனாலும் நடக்காது. அப்போவே தெரியும். அப்போயே நீங்கள் தீர்க்கதரிசியெல்லாம் மாறக்கூடாது. எனக்கு அப்போவே தெரியும் நடக்காதுன்னு. அப்போவே நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு ஏன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற? நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணால் நடக்கும். யாராவது பிள்ளைங்களுக்கு நீங்கள் நடக்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் பிள்ளைக்கு நடக்க ட்ரைனிங் தந்துருக்குறீங்க? கைப்பிடிச்சி எத்தனை பேர் நடந்துருக்குறீங்க பிள்ளைகளை? நடந்துருக்கீங்களா நடந்துக்கலையா? கொஞ்சம் வாய் தெரிஞ்சு நான் நடந்திருக்கேன்னு சொல்லுங்களேன். எதனால் எப்படி செஞ்சீங்க? நான் அப்படி நடத்தினேன், என் பிள்ளை நடக்கும் அப்படி நம்மளையா? எனக்கு அப்போவே தெரியுது, பிறக்கும் போதே தெரியும் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணாமல் ட்ரைனிங் கொடுக்காமலாம் இருக்கோம்? இல்லை, நடக்கும், என் பிள்ளை நடக்கும். சரியாக ஒருவேளை கால் நடக்கலை, பிள்ளைக்கு நடக்க முடியல, வளர்ச்சியில் ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோம்? ட்ரைனிங் கொடுக்குறோமா இல்லையா? அது நடக்க முடியாது, செயல்பட முடியாது. பிசியோதெரப்பி கொடுக்க வைக்கிறான், கை நல்லா ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஏன்? செயல்பட நம்ம நம்பிக்கையோடு நடக்கும் அப்படி சொல்லி பார்க்க அந்த கையெல்லாம் என்ன செய்யும்? ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்பிக்கை நீங்கள் வைங்க. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் நம்புகிற பொழுது, நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம், எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. என் சகோதரரே, அப்போ நிரப்புவது என்ன செய்யணுமா? நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டு நம்ம குறித்து நம்புகிறார், ஒரு நிச்சயித்திருக்கிறாரு. என் பிள்ளை எப்படிலாம் இருப்பான், எப்படி இருக்கார் அவரு? நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். என்னவா? எதில் நிறைஞ்சிருக்கமா? நற்குணத்தில். எத்தனை பேர் நற்குணத்தில் இருக்கோம்? அப்போ நற்குணம்னா நல்ல குணம். இப்போ நல்ல குணம்னு ஒன்று இருந்தால் இன்னொரு என்ன குணம்? நம்ம நிறைய பேருக்கு இதாக பழக்கமாக இருக்கும். நிறைய பேருக்கு மற்றவங்கள்ட்ட என்ன கெட்ட குணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? என் கணவன்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குது, என் மனைவிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குது, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே நல்ல குணம் தெரியுமா நமக்கு? அவங்கள்ட்ட இந்த நல்ல குணம் இருக்கு, இவங்கள்ட்ட இந்த நல்ல குணம் இருக்குது. யூஸ் பண்ணுங்க. இப்போ மற்றவர்களில் இருக்க நல்ல குணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன். ஆமாம், அந்த தண்ணியை ஊற்று எங்கே இருக்குன்னு பார்க்குறான். என்ன செய்கிறான்? ஊற்று. நம்ம வீடு கட்டும் பொழுது தண்ணி போர் போடணும். அப்போ தண்ணி ஊற்று இந்த இடத்துல வருது, இங்கே நல்ல தண்ணி வருமா, உப்பு தண்ணி வருமா பார்க்குறோமா இல்லையா? அப்போ அவன் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறான், இந்த இடத்துல நல்ல தண்ணி வரும், அதில் போரை போடுறான். இந்த இடத்துல தான் கெட்ட தண்ணி வரும், அதில் போரை போடு அப்படியா போடுறோம். இது வேண்டாம். ஆனால் நம்ம பார்க்குறதுலாம் எதை பார்க்குறோம்? மற்றவங்கள்டேருந்து நல்ல தண்ணி ஊற்ற பார்க்கறதில்ல. அணைக்கட்டுக்கு நல்ல தண்ணி ஊற்ற பார்க்கறதில்ல, கெட்ட தண்ணி ஊற்ற தான் பார்த்துட்ருக்குறோம். இவங்களுக்கு இந்த கெட்ட குணம் இருக்குது, இவங்கள்ட்ட இந்த கெட்ட குணம் இருக்குது. நல்லதை பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. போய் பார்த்துடுவாங்கப்பா, மோசே அனுப்புகிறார். நீங்கள் போய் குடியிருக்க போகிற ஆண்டவர் கொடுக்குற அந்த பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை என்ன பண்ணுங்க, போய் முதல்ல போய் பார்த்துட்டு வாங்கப்பா. அந்த இடம்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் அது குடியிருக்க முடியுமா, அதுக்கு உள்ள தண்ணியெலாம் நல்லா யூஸ் பண்ண முடியுமா, நல்ல வளம் நிறைந்ததா, போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லி அனுப்புனா இவன் போய் எதை பார்க்கணும், எதை பார்க்கணும்? எதெல்லாம் நல்லது இருக்குன்னு அதை தான் பார்க்கணும். மொத்தம் 12 பேர் வரோம், 12 கொடுத்து 12 பேர் போகிறான். 10 பேர் எதை பார்க்குறான்னா அதில் இருக்க கெட்டதையே பார்க்குறான், அதில் இருக்க கெட்டதையே பார்க்குறான். ஆனால் 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறான், அந்த கெட்டதை அவன் பார்க்காமல தான் பார்த்தாங்க. யோசுவாவும் காலேபும் அங்கே உள்ள கெட்டதையும் பார்த்தாங்க,
ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா, நம்ம படிச்சுட்டு இருப்பாருன்னா, இது இங்கே இவங்களை காத்திருக்கிற அந்த நிழல் என்ன பண்ணுவோம், ஓடி போயிடும். அந்த நிழல் அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ பார்த்தா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ராட்சசெல்லாம் இருக்காங்களே, கருப்பு கருப்பாக தெரியுது. கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன தான் தெரியும், கருப்பு கருப்பாக தான் தெரியும். பிசாசுடைய அவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம செயல்பட்ட என்ன ஆகணும், அவனுடைய ஏஜெண்டாக செயல்பட்டால் அதுதான் தெரியும். நீங்கள் இயேசுவோட ஏஜெண்டாக செயல்படுங்க. வெள்ளை கண்ணாடி போட்டால் எப்படி இருக்கும், பரிசுத்தங்கிற கண்ணாடி போட்டு பாருங்கள், எல்லாமே பரிசுத்தமாக தெரியும். அசுத்தங்கிற கண்ணாடி போட்டு பார்த்தா ஆமாம் அதுதான் தெரியும். மற்றவர்களுக்கு தீமையை பார்க்காதீங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, தீமையை பார்க்காத என்னவா, சுத்த கண்ணன் நம்ம ஆண்டவருக்கு பேர். அப்போ அவருக்கு என்ன கண்ணு இருக்குது, என்ன கண்ணு இருக்குது, அவருக்கு சுத்த கண்ணு இருக்குது, பரிசுத்தமான கண்ணு இருக்குது. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த கண்ணு இருக்குது? கண்ணாடிக்கு போட்டு கூட என்ன பண்ணுறோம், இன்னும் சில பேர் லென்ஸு கூட போடுறான், லென்ஸை வச்சு பார்க்குறோம். பார்த்தியா, சும்மா ஒரு லேசாக ஒரு புள்ளி இருக்கும், பார்த்தியா இது, பார்த்தியா இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படிமா. ஒன்றும் இல்லாத பிரச்சனை இல்லாத பிரச்சனையாக பார்த்தே நமக்கு பழகிட்டோம். ஆமாம், தீமையாகவே பார்த்து பழகிட்டோம். மற்றவர்களுக்கு நல்ல குணத்தை பாருங்களேன். ஆமாம், உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கா இல்லையா, உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? சரி, இப்போ தோண்டி போய் பார்த்துட்டு வரணுமா, உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கா இல்லையான்ட்டு போய் போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் தோண்டி பார்த்துட்டு வாங்க, நல்ல குணம் இருக்கா இல்லையான்ட்டு. எத்தனை நல்ல குணம் இருக்குது உங்கள்கிட்ட, உங்கள் வீட்டாருக்கு தெரியுதா, அது தெரியுதாப்பா? உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? சாமோட்ட நல்ல குணம் இருக்கா இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா அது? யோசிச்சு பாருங்களேன். உண்மை என்னட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்குது, நான் எத்தனை பேருக்கும். எனக்கு அனுராதாட்ட ஒரு பிடிச்ச இந்த அனுராதா, அந்த பழைய அனுராதாட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப அருமையான, தீமை செஞ்சால் அவங்க போய் நன்மை செஞ்சுட்டாங்க. உண்மையிலேயே சின்ன பிள்ளை ரொம்ப நாள், அதை ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோமா. உண்மையிலேயே அந்த குணம் நிறைய பேருக்கு வரும். அவங்க ஓப்படியா, நாத்தனா, கொழுந்தனா, மாமனார், மாமியார்லாம் அவ்வளோ நேசிக்கக்கூடிய, அது பார்க்குறது அடுத்தோட அவங்கள்ட்ட கெட்ட குணம் இல்லை, அவங்கள்ட்ட நிறைஞ்சது எல்லாமே அதுதான், கெட்ட குணம் தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இது பார்த்ததுல எந்த பார்த்தது கரெக்டு தானம்மா, அதுதான் உண்மையிலேயே. நேசிக்கணும் மற்றவங்களை. நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கெட்ட குணத்தை பார்க்கவே மாட்டோம். நேசிக்காமல் போகிறதுனா என்ன பண்ணுறோம், நல்லதை மறந்துனா கெட்டதை பார்க்குறோம். ஆமாம், நேசிக்கணும். நம்ம ஏசு நேசிக்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏசு என்ன நேசிக்கிறான்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஏசு உங்களை சொல்லுங்கள், என்ன நேசிக்கிறேன் எனக்கு தெரியும், அதனால நான் இன்றைக்கி இப்படி நிற்கிறேன். உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? அப்போ உங்கள்கிட்ட கெட்ட குணமே இல்லையா, கெட்ட குணமே இல்லையா, இருக்கா இல்லையாப்பா? ஆனால் ஏசு என்ன செய்கிறாரு? ஆமாம், ஆனால் நம்ம மற்றவங்களை பார்க்குறது தான் பார்க்குறோம், கெட்ட குணத்தை பார்த்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருக்குமே. எத்தனை பேர் இப்படி இருக்கும்? இல்லை, கெட்டதையே பார்க்காதீங்க. ஒரு வண்டி வாங்கினோம்னா அதுலேயும் எத்தனையோ தீமையான காரியம் இருக்குது. வண்டி வாங்கிறதுக்கு முன்னாலே வண்டி அப்படி போய் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டா அங்கே குடும்பமாக செத்துடுவோமே, அங்கே குடும்பமாக செத்துடுவோமே அப்படின்னு வாங்கிய வாழ்நாள் பூரா வண்டியை நீ வாங்க மாட்டா. வாழ்நாள் பூரா என்ன செய்ய மாட்ட. அவங்க போனாங்க அப்படி தாங்க, அங்கே அப்படியே போயிட்டாங்க. அவன் போவான், நீ போக மாட்ட. சொல்லுங்க, அவன் போகலாம், அந்த குடும்பம் அழியலாம், ஆனால் என் குடும்பம் அழியாது, என் குடும்பம் டேமேஜ் ஆகாது. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் சேஃப்டியாக போயிட்டு வருவேன், என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். ஆமாம், எனக்கு பிரயாண கிருபை ஆண்டவர் ஊற்றுவார், என்னுடைய பிரயாணம் சுகமான பிரயாணமாக இருக்கும். உண்மையிலேயே இந்த 2023 ஆண்டில் 4 தடவை சாத்தான் எங்களை அப்படியே க்ளோஸ் பண்ணின்னு தான் வந்தான்.
ஆனால் 4 முறை ஆண்டை காப்பாற்றிட்டார. இன்றைக்கி நிற்க வச்சிருக்கிறாரா இல்லையா? அதே பார்த்துட்டு தான் வண்டி எடுக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது, வண்டியை 2 வீலர்லாம் ஓட்ட முடியாது. போயிட்டு நல்லா தான் நம்ம போயிட்டே இருப்போம். திடீர்னு குறுக்க ஓடியாருவோம் வேணும்னு. என்ன பண்ணுறது எனக்கு புரியாது. இதெல்லாம் பார்த்து தீமை வரதான் செய்யும். நம்ம போகிற ட்ராவலில் எல்லா தீமையும் வரும். நம்முடைய வாழ்க்கைங்கிற ட்ராவலில் எல்லா போராட்டமும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் அதே நம்ம பார்த்துருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம ரன் பண்ண முடியாது. ஆமாம், யாரெல்லாம் இயேசுவை முன்வைத்து போகிறோமோ அவர் தடைகளை உடைக்கிற தயாபரர். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் முன்னால் போகும்போது எல்லாத்தையுமே விலைக்கு போவார். ஒரு மினிஸ்டர் போகிறார், மினிஸ்டர் போகும்பொழுது முன்னாலே பின்னால் என்ன வருது? பாதுகாப்பு பட போகுது. எத்தனையோ கார் போயிட்டு இருக்குது. ஏன்? யார் வந்து அடித்தாலும் மினிஸ்டர் மேலே படாது. ஏன்னா அவங்க முன்னால் போகிறவங்க மேலே தான் படும். அதே போல் நம்மளை மினிஸ்டர் தான். அந்த மினிஸ்டருக்கு அவ்வளோன்னா அவருடைய பிள்ளைக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அப்போ நம்ம பின்னால் இந்த பாண்டவர் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். தம்முடைய சிறைகளை மூடுகிற உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்து உன்னை அணுகாதுப்பா. அணுகாதுன்னா அணுகாதுதான். அல்லேலூயா. அதனால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சகோதரி, நீங்கள் நற்குணத்தினால் இருந்து, அப்போ நம்மள்ட்ட நற்குணம் காணப்படணும். நற்குணம் அல்லேலூயா. நற்குணத்தினாலும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டுள்ள. என்னவா? சகல அறிவினால் என்ன செய்யணுமே? நிரப்பப்பட்டு இருக்கணும். சகல அறிவினாலும் நிரப்புங்க. ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. சகல அறிவினாலும் என்ன நீங்கள் நிரப்புங்க. ஆமாம், அவர் நம்மை நிரப்புகிற தேவன். சகல அறிவாலும் நம்மை நிரப்புகிறவர். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் 11வது அதிகாரம் 2வது வசனம் 2-3. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய ஆவியாக நம்ம கூட இருந்தார்னா இந்த காரியங்கள் நம்மளிடத்தில் காணப்படும். எல்லாரும் வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் சாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பாருங்கள். ஆமாம், அப்போ அவர் ஞானத்தையும் புத்தியும் நமக்கு கொடுக்குறாரு, விவேகத்தை கொடுக்குறார். எப்படி நான் குடும்பத்தை நடத்தணும், எப்படி சபையை நடத்தணும், எப்படி இந்த ஊழியத்தை நடத்தணும், எப்படி நான் வேலையை நடத்தணும், எப்படி என் பிள்ளையை நான் நடத்தணும், எப்படி என் கணவனை நடத்தணும், எப்படி என் மனைவியை நடத்தணும் அப்படிங்கிற ஞானத்தை ஆண்டவனே செய்கிறாரு நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை தூக்கம் வந்து எழுந்து நடந்து விடுவாங்க, இல்லை முகத்தை கழுவிடுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த ஞானத்தின் ஆவியை நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். சகல விதமான நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயம். அப்போ ஒருவருக்கு என்ன செய்யமா? புத்தி சொல்கிறதா. எப்படி? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிறோம். அதுதான் நம்ம திருவந்தப்ப எடுக்கிறப்ப 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, 14வது வசனத்துலேருந்து பாருங்கள். அப்போ ஒருவருக்கொரு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? புத்தி சொல்லுங்க. மற்றவங்களை என்ன செய்யணும்? இன்றைக்கி பிடிக்காது அதுதான். இன்றைக்கி ஜனத்துக்கு யூத்துலாம் இருக்கீங்களப்பா, உங்களுக்கு புத்தி சொன்னால் பிடிக்குமா? அதை தவிர வேறு ஏதாவது பேசுங்க பாஸ்டர். ஆமாம், வேறு ஒன்றுமே தெரியாதா உனக்கு? அப்பா வேறு ஒன்றும் தெரியாதா? எப்போ பார்த்தாலும் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற? நம்ம பிள்ளைங்க என்ன தெரியாது, என்ன பிடிக்க மாட்டேங்குது?
புத்தி சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், நம்ம நேர் வழியை பேரண்ட்ஸ் தான் நடத்தணும், ஊழியக்காரன் நடத்தணும், புத்தி சொல்லணும். என்ன செய்யணும் நமக்கு? இப்போல்லாம் சின்னதுக்கே புத்தி சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்குது உனக்கு புத்தி சொன்னால்? ஒன்று அழுவ ஆரம்பிச்சிருதுங்க, இல்லைன்னா கோவப்பட்டு ஏதோ டமால் டிமால் டிமால் பாருங்க, இதான் நடந்துட்டுருக்கு. புத்தி நிறைய பேருக்கு அந்த புத்தி ஏற்றுக்கொள்கிறது மனப்பான்மை இல்லை, ஆலோசனை கொடுக்குற ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. நன்மைக்கு இதுவாக நம்ம நடத்த நல்ல ஆவிக்குரிய தாய் தாப்புன்னு இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டு நல்லா தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டுக்கு பிரியமாக நடக்கிற தாய் தாப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களை ரொம்ப நேசிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், அதேபோல் உங்கள் ஊழியக்காரன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கேட்டு அதை கீழ்ப்படி நடக்கிற ஊழியக்காரன் உங்களோட பேசும்பொழுது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அதை கேட்டு நடங்க. உண்மையிலேயே சொல்ல முடியும். அப்படி கேட்டு நடந்தோம்னா நிச்சயமாக ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்போ அந்த புத்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவலமாக இருக்கிறேன் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயது. அப்போ மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும்னா நம்ம வேதத்தை ஆண்டுடைய வார்த்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? கீழ்ப்படிகளாக காணப்பட்டால் தான் நம்ம சொல்கிற புத்தி அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள சரியான புத்தி அப்போ தான் கொடுக்க முடியும், சரியான ஆலோசனை நம்ம கொடுக்க முடியும். நம்மளே இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காளே, ஒரு ஆள் நல்லா தண்டி அடிப்பான், நல்லா தம் அடிப்பாங்க. பையன்கிட்ட போய், தம்பி நீ தம் அடிக்கக்கூடாது, நீ தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்? அப்பா ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் செய்யாமல் இருக்கேன். யோசிச்சு பாருங்க. ஆமாம், இப்போ ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படி நம்ம சொல்லும் பொழுது அதுதான் ஆலோசனை புத்தி. வாசிக்கலாம் ரோமர் 14வது அதிகாரம் 16வது வசனம். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதீர்கள். அல்லேலூயா. என்னம்மா? நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம செய்கிற நன்மையெல்லாம் அப்போ ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்பொழுது அந்த இடத்துல தூஷிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. மீண்டும் ரோமர் 15:15. அப்படி இருந்து சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியான இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகும்படி பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் பவுல் சொல்கிறார். நான் உங்களுக்கு தைரியமாக எழுதியிருக்கிறப்பா. பவுல் புறஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரை துக்கப்படுத்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் என்னைக்கு ஆண்டு இயேசு அவரை சந்தித்தாரோ அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் இன்றைக்கி ஆண்டுக்கு பயந்து நடக்கிறேன், கீழ்ப்படிச்சு நடக்கிறேன், ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சரியாக நடங்க. அடுப்பாள் அல்லேலூயா. ஆண்டுக்கு பிரியமாக நம்ம நடக்கணும். எடுத்துக்கொள்ள ரோமர் 12வது அதிகாரம் 12லேருந்து. என்ன புத்தி சொல்லணுமா? எப்படி கொடுக்கணுமா? எல்லோரும் எடுத்தாச்சு வச்சுட்டிங்களாப்பா? எடுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வாசிங்க. எல்லாருமே வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்க. ஆமாம், இது நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை. பவுல் நமக்கு இந்த ரோமர் நிருபத்தில் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும், அதில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. உபத்திரவத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும்பொழுது பொறுமையாய் காணப்படணும்.
பொறுத்தது போதும் பொங்கியல்னு சொல்லி நம்மால் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய இதில் அதான் நடக்குது. நான் பொறுத்து பார்த்தேன், அதனால் கட்டை எடுத்து அடிச்சிட்டேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நான் பொறுத்து பார்த்தேன்னா அதுக்கு மேலே தாங்க முடியல பாஸ்டர், நான் பார்த்தேன் என்ன செய்யலான்னு பார்த்தேன், ஒரு பெக்கை அடிச்சிட்டேன். என் மனைவி அடிக்க முடியாது, அதனால் ஒரு பெக்கை அடிச்சிட்டேன். எப்படியா நீங்கள் நிறைய பேர் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லைங்க, கர்த்தருக்கா வைராக்கிய பாராட்டுங்களேன். உபத்திரவத்திலே பொறுமை. ஏன்னா பொறுமையினால் நம்ம நிறைய காரியம் சாதிக்கலாம். அந்த உபத்திரவ நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை விட்டு சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம். அப்போ தான் சில நேரத்தில் துன்மார்க்கமான செயலை செஞ்சிடுறோம். அப்போ அந்த உபத்திரத்தை உச்சியில் சில நேரம் சில பேர் தற்கொலை கூட நோக்கி ஓடிடுறாங்க. பொறுமை. அந்த உபத்திரவத்து நேரத்தில் இந்த பொறுமையாக ஆண்டோடைய பார்த்து பற்றி குளிக்கிற பொழுது வேதத்தை தியானிக்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்க ஆண்டு சூழ்நிலை மாற்றிடுவார். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை மாறும். எத்தனையோ போராட்டம் கடந்து வந்துட்டுருக்குறோம். எவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் தாண்டி வந்துருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முடியும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்துட்டீங்களே, இவ்வளோ தூரம் செயல்பட்டீங்களே, நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். சொல்லுங்கள். ஆமாம், நான் பொறுத்து பார்த்தேன், அதனால் தவறான ரூட்டில் போயிட்டேன். இல்லைங்க, தவறான முடிவு எடுக்காதீங்க, நல்ல முடிவு எடுங்க. அல்லேலூயா. நல்ல முடிவு என்ன முடிவு? ஆண்டோடைய பாதம் மட்டும்தான். ஏசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. ஏசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. அல்லேலூயா. இயேசுடைய பாதத்தை நீங்கள் சரண்டர் அடைஞ்சிருங்க. தேவ சமூகத்தை சரண்டர் ஆயிருங்க. வேதத்தை தேட ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன போராட்டமாகட்டும், எந்த பிரச்சனையாகட்டும், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரே காரணம், எவ்வளோ போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, உடனே என்ன செய்வேன்னு சொன்னால் முழங்கால போட்டுருவேன். அதுதான் ஒரு சொல்யூஷன், அதுதான் மருந்து. அந்த முழங்கால போட்டுட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு முடித்து தந்துடுவார். தேவ சமூகத்தில் ஓடிடுங்க, போய் கதை நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் தான் வீட்டில் சொல்லுவாங்க. பாரு, இவ்வளோ நேரம் அடித்த லூட்டியை பாரு, இவ்வளோ நேரம் பண்ண கத்த பாரு, இப்போ என்னமோ ஜெபமா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கேட்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, உபவாசப்பட ஆரம்பிச்சிருங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, சூழ்நிலை மாறிடும். அல்லேலூயா. இது மனுஷரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார். அவருடைய பாதம் மட்டும் போதுங்க. ஆண்டவர் சமூகத்தை சரண்டர் ஆயிடுங்க. நீங்கள் உடனே அந்த தேவ சமுத்திரம் ஓடி வந்துடுங்க, ஆலயத்துக்கு ஓடி வந்துடுங்க. ஆலயத்தில் வந்து தேவ சமுத்திரம் கதருங்க. எவ்வளோ கிரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருக்கட்டுமே, ஆலயத்தில் வந்து ஆண்டவர் நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும், எனக்கு வேறு வழியே தெரியல ஆண்டவரே சொல்லி பாருங்களேன். அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்டவர் நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு பண்ணுவார். நீங்கள் தப்பி போக முடியாத ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு வழியை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஹோப்பை தருவார், நம்பிக்கையை தருவார். ஆமாம், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் ஆண்டவர் தப்பி வைத்துடுவார். நன்மை உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அப்படி 13வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இந்த 3 காரியத்தை ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருக்கணும். முடிஞ்சால் பண்ணுவேன், முடியலன்னா விட்டுருவேன், அப்படி இல்லை. எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிற ஆள் இருக்கீங்க? டெய்லி நான் ஜெபிக்குவேன். எத்தனை பேர் சார்? சரி, எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது? எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது? எத்தனை பிரச்சனை இருக்குது? பிரச்சனையே கிடையாதாப்பா. பின்னால் வாலிபர்கள் பிரச்சனையே இல்லையா உங்களுக்குலாம்? இருக்கா இல்லையா பிரச்சனை? சாம், உனக்கு பிரச்சனை இருக்கா? உண்மை, எனக்கு சாமை ரொம்ப பிடிக்கும், உண்மை ஒத்துக்கும் அப்படியே. அப்போ அந்த பிரச்சனை நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபம் 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 ஜெபம்.
உபவாசப்பட்டு 3 நாள், 1 நாளோ அல்ல 3 நாளோ அல்லது 7 நாளோ நீங்கள் உபவாசத்தை போட்டு பாருங்களேன். நீங்கள் ஜெபிக்க அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரியாது. அன்றைக்கி ஜெபிக்காதனால தான் பிரச்சனையே காரணம். ஆமாம், வீட்டில் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, வீட்டில் ஒரே கரைச்சல், ஒரே குறைச்சல், எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தெரியுது. ஒரே வழி என்ன? ஜெபம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஆமாம், இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகணும். எங்கே போகணும்? ஒரு கல்வாரி. அது என்ன? பஞ்சுமெத்தையா? பஞ்சுமெத்தையா? அது என்னது? இது உபத்திரத்துடைய உச்சகட்டம். உபத்திரத்துடைய உச்சகட்டமாகி அந்த சிலுவை சாவுக்கு அவர் போகணும். போகிறதுக்கு முன்னால் எங்கே போகிறார் அவர்? என் கூட சேர்ந்து எல்லாம் அழுகுடா, டே என்னடா பண்ண போகிறேன் தெரியலடா அப்படின்னார் அவர். நீங்கள்லாம் இங்கேயே இருங்கப்பா, இங்கே ஜெபம் பண்ணிங்க, நான் போய் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுவது தேவனோடு பேசுகிறது. ஜெபம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? தேவனோடு பேசுகிறது. இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க, எப்படி சமாளிக்கிறது? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஞானத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு புத்தியை கொடுங்க, எனக்கு விவேகத்தை கொடுங்க. இந்த பரீட்சை நான் எப்படி எழுத போகிறேன்? எனக்கு இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு சலசலப்பு இருக்கு, இதை நான் எப்படி நான் செய்ய போகிறேன்? நீங்கள் ஜெபத்தில் போய் உட்காந்துட்டா ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை சரியாக இருக்கும். 10 இல்லைங்கிறது ஆண்டவர் போய் திருடுன்னு சொல்ல மாட்டார். கவலையாக இருக்கியாப்பா போய் தண்ணிடின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். புண்பட்ட மனசை புகை விட்டு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை இல்லை. நண்பன் தருவான். நண்பன் வழியாக யார் கொடுக்குறா? ஆமாம், எனக்கு நண்பன் தான் உயிர். அந்த உயிர் நண்பனை உன் உயிரை எடுக்கிறதுக்கு போராடுவான். ஈஸ்வரன் தண்ணி அடிக்க வைப்பான், தம் அடிக்க வைப்பான், வேறு சவாசத்தெல்லாம் கொண்டு போவான். ஐயோ மாப்பிள்ள ஃபிகர் சூப்பர்ரா, பாடுறா 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 சொல்லுவான். கடைசியில் எங்கே போயிடுவான்? டமால், முடிஞ்சிச்சு வாழ்க்கை. அதுக்கப்புறம் பச்சோ போச்சுரா வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை இல்லை. நீங்கள் தேவ சமுதிரத்தை காக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல ஆலோசனை தருவார். நல்ல ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழியில் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. ஆமாங்க. பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நான் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது. அடுத்தது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதுங்க. என்னம்மா? உங்களை துன்பப்படுத்துகிற என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்க வேண்டியது என்று. சரி, உங்களை யாராவது துன்பப்படுத்திருக்காங்களாப்பா? இருக்காங்களா இல்லையா? துன்பப்படுத்திருக்காங்களா? சரி, ஆண்டு சொல்லி ஆளுக்கு ஒரு பட்டயத்தை எடுங்கப்பா அப்படி இல்லை. நிறைய பேர் கத்தி எடுத்து கத்தியால் தான் சாப்பிட்றான். துப்பாக்கி தூக்கணுவன், அருவாளை தூக்கணுவன் அதிலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், நல்லா இப்போ ஒரு சென்னையில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலைவர் போட்டுருக்குறாங்க. அந்த தீவிரவாதிகள் அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். தாதாக்கள் இருக்காங்க, அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாரெல்லாம் வெட்டுறான்னு நினைக்கிறானோ நானும் அவனை வெட்டிடுறேன். அவன் கத்தி எடுத்து விடுவான், நான் இதை எடுத்து செய்வேன், என்கவுண்டர் முடிச்சிடுவேன். எஸ் பாருங்க, கத்தி எடுத்து அதில் தான் தீமைக்கு துணை போனால் வேண்டாம். இப்போ தீமை செய்தவங்களை நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நன்மை செய்யணும். உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று. சரியா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துக்கப்படுத்தாதான் இல்லை. உண்மையிலேயே எனக்குலாம் ஆண்டு கற்றுக் கொடுத்தது தான். நிறைய பேர் உன்னை துக்கப்படுத்துவாங்கப்பா, வேதனைப்படுத்துவாங்க. நீ என்ன பண்ணாத? ஆசீர்வதி. அவங்கள நீ துக்கப்படுத்தாத, அவங்களை வேதனைப்படுத்தாது, ஆசீர்வதி. அப்படி மற்றவர்கள் ஆசை அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஆசீர்வதிங்களேன். ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்களும் யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்துகிறாங்களோ துன்பப்படுத்துகிறாங்களோ அப்படியே உங்கள் கண்ணை மூடி அவங்கள கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கன்னு சொல்லுங்கள். ஆசீர்வதிங்க, மனசார ஆசீர்வதிங்க. நிச்சயமாக நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கும் போது ரெட்டிப்பான நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் அவங்களால துன்பப்பட்டீங்களே, வேதனைப்பட்டீங்களே, நஷ்டப்படுத்தப்பட்டீங்களே, அது உங்களுக்கு நன்மையாக 2 மடங்கு பிளஸ்ஸிங்காக உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள். அப்படியே அவங்கள மனசார வாழ்த்துறேன்ப்பா, அவங்கள மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மனசார மன்னிக்கிறேன், மனசார வாழ்த்துறேன், மனசார ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஆசீர்வதிங்களேன்.
மனதார நீங்கள் ஆசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஆமாம். சந்தோஷப்படுறவனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனே அழுகிறவனே என்ன செய்யணுமா? ஆமாம். மற்றவங்க துக்கமாக இருக்கும்போது நம்ம அவங்களோட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளணும். கல்யாண வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஆமாம். ஒரு வீட்டில் ஒரு துக்கம்னா அது போகும். நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ப்ளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. 17வது வசனம் சார் வாசிங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானலை நாடுங்கள். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பழக்கம் என்ன அப்படின்னா, தீமைக்கு தீமை செஞ்சது தான். அவன் ஏப்பா அப்படி செஞ்ச, அவன் அப்படி செஞ்சதுனால, அவன் அப்படி பண்ணதுனால நான் இப்படி பண்ணேன். அதை நியாயப்படுத்திகிட்டு இருக்கிறோம், நியாயப்படுத்துகிறோம். தீமையை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறோம்? நம்ம நியாயப்படுத்துகிறோம். அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இப்போ யாராகட்டுமே நியாயப்படுத்தாதீங்க. தீமைக்கு தீமையை செஞ்சுட்டு நியாயப்படுத்தக்கூடாது. ஆமாம், அதுதான் சொல்லுவேன். அவங்களை சபிக்காதீங்க, தீமைக்கு நன்மையை செய்யுங்க. நிச்சயம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ஆமாம், சரி. அப்படி இருந்துட்டா எல்லாம் சரியாக போயிருப்பாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஏன்னா பழி வாங்குறது யாருக்குரியதா? கர்த்தருக்கு உண்டான. அவர் கையில் கொடுத்துருங்க, அவர் பழி வாங்குவார். நீங்கள் ஒன்றும் கத்தி தூக்க வேண்டாம். நீங்கள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து அவங்களுக்கு கடினமான வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம், வீண் வார்த்தையை யூஸ் பண்ணிட வேண்டாம். அவனை இவனை அவளை பேசிடாதீங்க. ஆமாம், ஆண்டவர் உங்களுக்காக பழி வாங்குவார். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். என்னவா? நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல. ஆமாங்க, தீமையை உங்களை வெல்லக்கூடாது. நீங்கள் தீமையை நன்மையினால் ஜெயிக்கணும். நம்மளாம் யார்? ஜெயிக்க பிறந்தவங்க. நம்மளாம் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? எது? தீமையை ஜெயிக்கிறவங்க. நம்மளாம் யார்? தீமையை ஜெயிக்கிறவங்க. அப்போ தீமை எப்படி ஜெயிக்கணும்? நன்மையினால் ஜெயிக்கணும். ஆமாம், அதனால் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செபத்தோடு நீங்கள் இன்றைக்கி செயல்படுங்க. கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவருக்கு போய் முழங்கா அப்படின்ட்டு செபித்தார். ரத்த நாளங்க வெடிக்க, ரத்த வேர்வை வர பேச செபித்தார். ஆனால் சீசல் என்ன பண்ணுறாங்க? அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை யாருக்கு தான்? பிரச்சனை சீசர்களுக்கா? பிரச்சனை சீசர்களுக்கா? அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ பிரச்சனை ஏசு. அப்போ பிரச்சனை யாருக்கும்? அப்போ நமக்கு தானே பிரச்சனை. அப்போ நம்ம தானே ஜெயிக்கணும், நம்ம தானே ஜெபிக்கணும். யார் பரிச்சை எழுத போகிறா? பிசாசு பரிச்சை எழுத போதா? பரிச்சை எழுத போகிறது யார்? நம்ம தான். இப்போ பரிச்சை எழுதுறது தானே படிக்கணும், நம்ம தானே ஜெபிக்கணும். அப்படியே முழங்க அப்படி இல்லாமா ஒப்பு கொடுப்போம். அந்த வேலையில் பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நன்மை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை மாறும்படியா அண்டை என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இனி தீமைக்கு அல்ல, நன்மைக்கு எதுவும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? இந்த ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறான். ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இன்னிலேருந்து நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நடக்க போகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய போகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள். ஆண்டு சூழ்நிலையெல்லாம் மாற்றிடுவார், சூழ்நிலையை மாற்றிடுவார். சூழ்நிலையை காட்டில் ஆண்டவர் பெரியவர். சூழ்நிலையை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பார்த்து சோர்ந்துடாதீங்க. சூழ்நிலையை மேற்கொள்ள உங்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்குறார். சத்ருவை மேற்கொள்ள அவர் அதிகாரத்தை கொடுக்குறார். அவனை ஜெயிக்க போகிறீங்க, சூழ்நிலை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. நிச்சயமாக ஆண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகட்டும். நம்பிக்கை இயேசு மேலே வைங்க, நம்பிக்கை இயேசு மேலே வைங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க.
உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பா. என் நம்பிக்கையில், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையில் எனக்கு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். இந்த பிரச்சனையை நான் ஜெயிச்சிடுவேன். என் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். என் ஓட்டத்தில் நான் வெற்றி பெறுவேன். நிச்சயமாக நான் ஜெயம் எடுப்பேன். ஏசு என்னோடு இருக்கிறபடினால, இந்த உலகத்தை ஜெயித்த ஏசு என்னோடு இருக்கிறபடினால நான் நிச்சயமாக ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், துதிக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என் கர்த்தருடைய இறங்கு. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகுன்னு சொன்னீங்களப்பா. இந்த ஆவியின் பலத்தினால இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த பிள்ளைகள் சோர்ந்து வந்திருக்கிறாங்கப்பா. அநேக பிரச்சனைகளை வேதனைப்பட்டு, வேதனையோடு துக்கத்தோடு இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த சூழ்நிலை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன், என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், எப்படி என் வாழ்க்கை நான் காலந்தள்ள போகிறேன். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு வந்திருக்கிறாங்கப்பா. இப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இப்படி இறக்க செய்வீராக. இப்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஆமாப்பா, நன்மையினால் நிரப்புங்க. உங்கள் பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புங்கப்பா. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன்னு சொன்னீங்களே, ஆனால் உச்சிதமான கோதுமையால் நிரப்புவேன்னு சொன்னீங்களே, நிரப்புங்கப்பா. உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. திருப்தியாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியக்கான அடியேன் மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் தங்கட்டும் ஆண்டவரே. கிருபையும் இரக்கம் சூழ்ந்து கொள்வதாக. நன்மை உண்டாகட்டும். சத்துரு மறை வைக்கிற எல்லா கண்ணியும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் தெரிப்புண்டு போவதாக. அவனுடைய நுகத்தடி முறிக்கப்படுவதாக. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இன்றைய நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. விடையெடுத்து ஆசீர்வதிப்பாக. எல்லா துதி ஸ்தோத்திரத்தையும் கனத்தை மகிழ்ச்சி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.